ஒரு 1/2 கப் வெள்ளரிக்காய் எடுத்துக்கிட்டோம்னா, அதுல 2 கிராம் புரதச்சத்து இருக்கு, 2 கிராம் நார்ச்சத்து இருக்கு. அதனால யாரெல்லாம் இந்த எடை குறைப்பு ட்ரை பண்றாங்க, அவங்கலாம் வந்து ஸ்நாக்ஸ் நெறைய சாப்பிடணும் அப்படின்னு நெனைச்சாங்கன்னா, பசி நெறைய எடுக்கும் இல்லையா? குறைவா சாப்பிடுறாங்க அப்படின்னா பசி நெறைய எடுக்கும். அப்ப அந்த பசி நேரத்துல ஸ்நாக்ஸ், மிக்சரு, பஜ்ஜி, சொஜ்ஜி பொரிக்கிறதுக்கு பதிலா, இந்த வெள்ளரிக்காய நம்ம ஒரு ஸ்நாக்ஸா எடுத்துக்கும்போது, இது நம்மளோட ஸ்நாக்ஸுக்கு ஸ்நாக்ஸும் ஆச்சு, பசியவும் குறைக்குது, இதுல இருக்கக்கூடிய கலோரிகளும் கம்மி, கூடவே நார்ச்சத்தும், புரதச்சத்தும் கிடைக்குது. அப்படிங்கிறதுனால எடை குறைப்பு முயற்சி செய்றவங்க ரெகுலரா அவங்க ஸ்நாக்ஸா இந்த வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். 3வது இதுல பீட்டா கரோட்டின், ஃபிளாவனாய்ட்ஸ், லிக்னன்ஸ், மினரல் சத்துக்கள், பொட்டாசியம், மெக்னீசியம் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இதெல்லாம் நம்ம உடம்புல வீக்க அணுக்களை நல்லாவே குறைக்கும். ஸோ வீக்க அணுக்கள் குறையுது, இன்ஃப்ளமேஷன் குறையுது அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு பல்வேறு வகையில நன்மைகள் தரக்கூடிய விஷயம். உதாரணத்துக்கு நம்ம கண்கள்ல வந்து இப்போ நிறைய போட்டோ பார்த்துருப்பீங்க. குக்கும்பரை வந்து ஸ்லைஸ் பண்ணி நம்ம கண் மேல வச்சுக்கிறது அப்படிங்கிறது நம்ம கண்கள்ல இருக்கக்கூடிய சிவப்பு தன்மை, கண்கள் வீக்கமா பஃபியா இருக்கு அப்படின்னா அந்த வீக்கத்தன்மையை குறைக்கக்கூடியது.